இதுல எதனா நீங்க பண்றதுல டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? டிஃபிகல்டிஸ்னா மவுண்ட் பண்றது அதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கம்ஃபா கேட்டகரியில வின்னர் ஜிவி செல்லருக்கான ஒரு ஓகே ஸ்கோர் கார்டு. இதெல்லாம் செல்லர் கம்ஃபாஸ் கம்பீட் பண்றதுக்காகவே தாய்லாந்துல இருந்து அழகா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்காக எடுத்து ஒரு 2 months க்ரூம் பண்ணேன். சில கம்ஃபாஸ் வந்து ஸ்பேஸ் இல்லாதனாலயா, ஆமா, அதோட ப்ராப்பர் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கு. ஸோ இதுதான் லைவோட ஒரு பெரிய டிராபேக். ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரீயா டர்னும் பண்ண முடியல. ஓகே, இதெல்லாம் ஃப்ளோரான் ஃபைட்டர் ஃபிளாரிங் ஸ்டிக் ஃப்ளோரானுக்கு இருக்கா? அப்ப இன்னொரு ப்ரீடரும் இம்போர்ட்டர் ஆயிட்டீங்க. ஆப்வியஸ்லி அப்படிதான். என்னங்க ப்ரோ இது? இப்போ இது வரைக்கும் நம்ம ஜிசியில பார்த்ததுல இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆப்வியஸ் கேட்டகரி தான். வீட்டில் வளர்க்குறவங்க எடுத்துட்டு வந்து போட்ட மீன் தான் இது. எங்க இருக்கோம் அப்படின்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருப்போம். சாம்பியன் ஈஸ்ட் 2025 இனி வருஷம் வந்து இவங்க டீம் கிட்ட இருந்து நம்ம காம்படிஷன் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலா ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து இந்த ஈவெண்ட் நடக்குமான்றதே ஒரு சந்தேகமா இருந்துச்சு. எனக்குமே இருந்தது ஒரு சில காரணத்தால. ஆனா டீம் ஒர்க்கா பண்ணி முஸ்தபா அவர் அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து நடக்குமான்னு இருந்த ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் கம்பீட் பண்ண ஃபிஷ் போட்டிருக்க அந்த ரூம்ல தான் இருக்கும். இன்னும் விசிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணல, அதனாலதான் வந்து எம்டியா இருக்கு. கேட்டகரி வைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓப்பன் கேட்டகரி, செல்லர் கேட்டகரி, கம்பாஸ்ன்னு வந்து அழகா தனித்தனியா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மீனா பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய ஃபிஷ் பார்த்துருந்தேன். நம்ம வீடியோல வந்த மீனும் இருக்கு, நிறைய புது மீனுமே வந்து கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். மார்னிங் வந்து சீஃப் கெஸ்ட் திறந்து வச்சதுக்கப்புறம் பயங்கர க்ரௌடு வந்துருச்சு. உள்ள வந்து நிக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால வந்து நான் எடுக்கல. இப்போ மதியம் ஆயிடுச்சு, ஜர்ஜிங் வந்து ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம எம்டிஆ இருக்கிறப்ப ஃபிஷஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இங்க சென்டர்ல இருக்கிறது வந்து ஆப்வியஸ் கேட்டகரி, அங்க வந்து செல்லர் கணக்கு வச்சிருக்காங்க. இங்க வந்து ஓப்பன் கேட்டகரி. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஓப்பன் கேட்டகரி வந்து ஜட்ஜிங்ல வராது, ஓட்டிங்ல தான் வரும். வர்ற விசிட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணி எந்த மீன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து குட்டு லெட்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது என்னன்றது நான் அப்புறமா இதை எடுத்துட்டு வந்தவரை வச்சே பேசிக்கிறேன். இது காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் எடுத்துட்டு வரல, இதை நான் சொல்றேன் நானு. ஸோ இதெல்லாம் ஓப்பன் கேட்டகரியில இருக்க ஃபிஷ். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஜிவி கம்ஃபா ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் இல்லைன்றதுனால கண்ணுக்கு தீனியான மீன் நம்ம போடுறப்பதான் அது பார்க்கறதுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான். அப்பா இதெல்லாம் நல்ல மான்ஸ்டருக்காக சைஸ் கிடையாது, 4.5 inches இருக்கும் போல. ஸோ அதனால ஓப்பனில் போட்டிருக்கலாம். நல்லா இருக்கு. மண்டையை பார்த்தோன்னே இந்த மீன் தான் பெரிய மண்டை இருக்குன்னு மார்க் போடுவாங்கல்ல, அதுக்காக போட்டிருக்காங்க போல. அழகா இருக்கும். ரைட், செல்லெல்லாம் ஒரு எஸ்ஆர்டி மார்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரெட் ஃபிஷ் ஏதோ கிரே ஃபிஷ் மாதிரி தெரியுது. ஸோ லைவ் காம்படிஷன் தான் அப்படி அதான் இதான் பிரச்சனை. அவனுங்களோட இடத்துல டேங்க்ல இருந்து நம்ம வேற டேங்க்ல கொண்டு வந்து போடுறப்ப இந்த மாதிரி கலர் மொத்தமும் போயிடும். இதுக்கெல்லாம் கலரே வந்து இல்லை. ஒரு சாட்டி போட்டிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இங்க இருக்கிறது எல்லாமே ஓப்பன் கேட்டகரி தான். அப்படியே பக்கத்துல வந்தோம்னா ஆப்வியஸ் வளர்க்குறவங்களோட மீன் வந்து இங்க இருக்கு. இது வந்து கம்ஃபா வளர்க்குறவங்களதுல எடுத்தோடனே வந்து இந்திரஜித் தான் இருக்கு. நம்ம சேனல்ல ரெகுலரா பார்க்கறவங்க தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல காமிச்ச ஃபிஷஸ் தான். ஸோ கம்பாஸ்ல வந்து குமரேஷ் ஃபிஷ்ஷை அவரே வந்து நம்மளுக்கு காட்டுவாரு, அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் வந்து கம்பாஸ்ல எல்லாரையுமே கண்ணை பறிக்குது. ஆக்சுவலா இங்க வர்ற எல்லாருக்குமே வந்து கண்ணை பறிக்கிறதா. நல்ல கலரு, இங்க எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகல, கலர் அப்படியே காட்டுறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கான். பட் நம்ம இந்த ஜட்ஜிங்கு பாயிண்ட் வைஸ் அப்படிதான் இருக்கும் இந்த வின் பண்ற ஃபிஷஸ். ஸோ இந்த பாயிண்ட் வைஸ்ல நமக்கு பார்க்க தெரியாது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கானான்னு கேட்டா அழகா இருப்பான். எல்லாருக்குமே இவனை தான் ஆனா கண் பறிக்குது. இங்க இன்னொரு ஃபிஷ் இருக்கு, நல்லா மார்க்கிங் டாமினேட் பண்ண ஃபிஷ். ஆக்சுவலா சின்ன ஃபிஷ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுறானுங்க. 2 feet டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் குமரேஷ் ஃபிஷ், அவரே வந்து காட்டுட்டோம். பெரிய ஃபிஷ், இந்த மாதிரி பெரிய ஃபிஷ் தான் டேங்க்ல செட்டில் ஆகாம கொஞ்சம் மூலையிலேயே அப்படியே நிற்கிது பாருங்க. ஏன்னா வீட்டில் எப்படியும் ஒரு 3 feet டேங்க்ல தான் இருந்திருப்பானுங்க, இல்லை 2.5 feetல இருந்திருப்பானுங்க. இங்கே வரும் சைஸ் குறையவும் பயப்படுறானுங்க. கண்டிப்பா வீட்டில் ரொம்ப அழகா இருந்திருப்பானுங்க.
இதெல்லாம் வந்து வளர்க்குறவங்க அவங்கவுங்க ஆசையாக எடுத்துட்டு வந்து போட்ட கம்பாஸ். கம்பா மாதிரியே தெரியலையே. ஓகே, ஜிஜி போல ஏதோ டேங்க் மாதிரி இருந்துச்சு. கம்பானா போட்டிருக்காங்க கேஹெச், இது ஜிஜி இசட் மாத்திட்டாங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ் கம்பாஸ் அவ்வளோதான். இந்த சைடும் ஆப்வியஸ் தான், ஆப்வியஸ் ஜிஜி. ஸோ எஸ்ஆர்டிஸ், கேஎம்எல்ஸ், மேக்மாஸ் நீங்கள் பார்க்கலாம். எஸ்ஆர்டியில் பியூட்டிஸை பார்க்கறதே ரேரு, ஏன்னா இப்போ எல்லாரும் கம்ஃபான்னு போயிட்டோம். ஓகே, இது ஜிஜி. இங்கே ஒரு கம்ஃபா இருக்கு, செமையா இருக்கு. இது ஆக்சுவலாக அஜி அவரோட ஃபிஷ்ஷு. அஜி முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷை காட்ட சொல்லலாம். மதுரையில் போய் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அவரோட மீன் தான் இது. ஆல்ரெடி கொல்கட்டாவில் வின் பண்ண ஃபிஷ் தான். செமையா இருக்கான். காம்படிஷன் சர்டிஃபிகேட்ல போடுறதுக்காக ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட ஃபோட்டோஸும் போயிட்டு இருக்கு. செம மாஸ்டர் காக்கா இருக்கான், பயப்படுறோம். சரியான காக்கானா, குட்டி ஃபிஷ். ஆனால் இவனுமே நல்லா ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கான். இது வந்து ஜிசி கேட்டகரியா, ஆனால் F3-ஆ இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கம்ஃபாவோட ட்ரைட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. லைவ் காம்படிஷன்னா இதான் பிரச்சனை. எவ்வளோ அழகான மீன் நம்ம கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி நமக்கு டேங்க் செட் ஆகலை, இடம் அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும். வா, இதெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்கு. ரொம்ப அழகா இருக்கு, செமையா இருக்கு ஆக்சுவலா. இப்ப இது வரைக்கும் நம்ம ஜிசியில பார்த்ததுல இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆப்வியஸ் கேட்டகரி தான், வீட்டில் வளர்க்குறவங்க எடுத்துட்டு வந்து போட்ட மீன் தான் இது. செமையா இருக்கும். சன்கனேஸ் கண் உள் வாங்கி பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க இருக்கிறது ஒரு ஆப்வியஸ் கேட்டகரி தான். எனக்கு இந்த வீட்டில் வளர்க்குறவங்க மீனை பார்க்கறது தான் ஆர்வம் அதிகம். இங்க வந்து செல்லர்ஸ்க்கானது, பட் எல்லாம் கலந்து தான் இருக்கு. ஆப்வியஸ்ட் மீனும் இங்க இருக்கு, செல்லர்ஸ்க்கானதும் இருக்கு. இது ஆப்வியஸ்ட் தான். இது ஜிசி கேட்டகரி, செமையா இருக்கான். இதெல்லாம் இந்த F4ல வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. F4, F3 எல்லாமே ஜிசி தான். கம்ஃபால அதை நம்ம கொண்டு வர முடியாது. இவனும் ஜிசி தான். இதுவும் F3, F4 தான் இருக்கும். இது F3-ஆ இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கான். மீனை பார்த்துக்கிட்டே கேமரா விட்டுடுறேன். செமையா இருக்கான். நல்லா இருக்கு. கன்ஃபார்மா இருக்கு, அதான் நான் பார்த்தேன். கம்பா தான். இதெல்லாம் செல்லர் கம்பாஸ். கம்பீட் பண்றதுக்காகவே தாய்லாந்துல இருந்து அழகா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இருக்கிறதுல பெஸ்ட் ஃபிஷ்ஷா பார்த்து எடுத்திருப்பாங்க. இவன் ரொம்ப அழகா இருக்கான். ஹம்ப் ஷேப் ரொம்ப நல்லா இருக்கு, தெரியுதுங்களா? இங்க நல்லா ஃப்ரண்ட்ல ஓப்பன் ஆகி இப்படி போகுது, பின்னாடி வி ஷேப்ல போகுது. மோட்டர் ஓட்டுறதுனால தெரிய மாட்டேது. ரொம்ப அழகா இருக்கு மண்டை ஷேப். அட பியூட்டிஃபுல்லா இருக்கு. மெனக்கட்டு ஏதோ ஒரு சிலர் யாருன்னு நமக்கு தெரியல, மெனக்கட்டு வாங்கியிருக்காங்க. நல்லா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாது, யாருன்னு தெரியாம ரேண்டமா பார்க்கணுன்றதுக்காகவே பார்த்துட்டு இருக்கேன். இது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. மார்க்கிங்ஸ் ஃப்ரண்ட்ல. இந்த மாதிரி மீனுக்காக தான் இந்த எக்ஸிபிஷனு. இதுதான் கண்ணுக்கான சாப்பாடு. என்னங்க ஏங்க வேணாம், இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வந்து கையை வந்து பாரு, இப்பதான் பிரியாணி சாப்பிட்டேன்றாரு. எடுத்துட்டு போங்க. இங்க இன்னொன்னு இருக்கு, செமையா இருக்கு. மாடரேட்டான ஹம்ப் இது, ஆனா பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகல. கம்ஃபா தான். இந்த கோல்டன் லேபிள்னு முன்ன ஒரு 4 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அந்த மாதிரி கலரேஷன். இப்போ இந்த மாதிரி மீன் வந்தால் இது எஸ்ஆர்டி மாதிரி இருக்கு. எனக்கு வேணாங்க இந்த மாதிரி கம்ஃபான்றாங்க. ஜிசி கேட்டகரி வரமாட்டான். நல்லா இருக்கான்.
ரொம்ப இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. மண்டே ஃபுல்லா ஹம்ப் டவுன் ஆயிடுச்சு. ஜட்ஜஸ் ப்ரோ, ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ஒரு மீன் பார்த்துருந்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆனா ஹம்ப் ஃபுல்லா டவுன் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு ஹம்புக்கான ஸ்கோரிங் எந்த மாதிரி இருக்கும்? எந்த மீன் இது? இல்ல ரேண்டமா ஏதோ ஒரு ஃபிஷ் இருந்தாலும் நிறைய மீன்ஸ் இன்னஸ் கண்டிஷன் என்ன இருக்குதோ அதுக்கு அது ஹம்ப் டவுன் இருந்தா அப்ப ஹம்ப் பிஃபோர் அவங்க வீட்ல எப்படி இருந்தது, ஓகே, இல்ல நான் தாய்லாந்து பட்ஜெட் இந்த மாதிரி இருந்தது, அதெல்லாம் இங்க வராது. இங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ ஓகே. ஆனா ஜட்ஜிங் வந்து உங்க ஒருத்தவங்க அவங்க விருப்பம் தான் இல்லையா? நீ என்னதான் இப்ப கேள்வி கேக்குற? எல்லாரும் 3 ஜட்ஜஸ் கேக்குறேன். 3 பேர் ஒண்ணா இருந்தீங்க. ஓகே, இதுதான் இங்க பெர்ஃபார்ம் பண்றத பொறுத்து தான் ஃபோக்கஸ் பண்ணா நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க எப்படி ப்ரோ? இப்போ ஒரு ஃபிஷ் ஹம்ப் டவுன் ஆயிருக்கு, பட் நல்ல பொட்டன்ஷியல்னு உங்களுக்கு தெரியுது. இங்க என்ன இருக்கோ அதுதான் ப்ரோ. ஓகே, இவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஆனா நீங்க சொன்னது வந்து இவர் சொல்ல. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், பை. ஓகே, ரொம்ப அழகான மீன். ஹம்ப் டவுன் ஆயிருந்துச்சுன்னா அப்போ மண்டேல வரக்கூடிய ஸ்கோரிங் இவனுக்கு கம்மியா தான் வரும். இங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அதுதான் மார்க். அப்பனா அப்பா நல்ல ஒரு மான்ஸ்டர் ஹெட் ஜிஜி, நல்ல ஸ்டொமக் இருக்கு. பாடி ஷேப்ல அப்போ பாயிண்ட்ஸ் இதுக்கெல்லாம் கம்மியாகலாம். ஒவ்வொன்றுத்துலையுமே ஜிஜிலையுமே சரி கம்ஃபாஸ்ட்லையுமே சரி பாடிஸ்க்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப ஸ்டொமக் இருந்துச்சுன்னா பாயிண்ட்ஸ் குறையும். பயங்கரமா இருக்கு. சென்குன்னு நினைக்கிறேன். கோலிங்ஸ் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஜிஜியா? ஆமா ப்ரோ, இது சென்குவா? சென்குவா இது? அது பியூர் சென்கு கிடையாது, ஜென்கு கேஎம்எல் மிக்ஸ். சென்குல தான் இருக்கு. எது இதுவா? இதுவா? ஓகே. ஈவெண்ட்டுக்கு பியூர் சென்கோஸ் ஏதாவது வந்திருக்குங்களா? வரல. ஓகே ஓகே. இங்க ஒரு ஜிபி கேஎம்எல் இருக்கு. ரைட், இங்க போனாலுமே வந்து நல்லா இருக்கு இதெல்லாம். ஸோ இங்கேயுமே ஜிசிஸ் நல்ல மீன் இருக்கு. 80 மீன் என்னால் கவர் பண்ண முடியல. நல்ல நல்ல ஃபிஷஸ் நிறைய இருக்கு. அடுத்து குமரேஷ் அவரோட மீன் காட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜட்ஜிங், ஒவ்வொரு ஜட்ஜஸையா போய் நம்ம தொந்தரவு பண்ணலாம். ஹலோ ஹலோ, ஆன்ல தான் இருக்கு. அவ்வளவுதான். குமரேஷ் அவரோட ப்ளூப்பரா சூப்பரு. நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஸோ ஹாபியஸ்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அவரோட மீனெல்லாம் வந்து நம்ம சேனல்ல பலமுறை வந்து காமிச்சிருக்காரு. இப்ப காம்படிஷன்ல கம்பீட் பண்றதுக்கு ஒரு சில ஃபிஷ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்றத நான் பார்த்துட்டேன். நமக்கு வந்து ப்ரோவே காட்டுவாங்கள. ஃபர்ஸ்ட் சம்மர். ஆமா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இது லாஸ்ட் இயர் அண்ட் ரெய்னிங். ஆக்சுவலா சம்மர் வந்து புது விஷயங்களோ நம்ம வீட்ல பார்த்தது நம்ம பார்க்கல. ஓகே. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்காக எடுத்து ஒரு 2 months க்ரூம் பண்ணேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி a very good fish, proven fish. ப்ராப்பர் அந்த எல்லோ டோன் கேட்போம் இல்லையா, ரொம்ப ரேரான இது. ஓகே ஓகே. ஸோ இந்த சூப்பர் விஐபிக்கு நம்ம சொல்ற எல்லா கன்ஸ்டன்ட்ஸுமே இருக்கும். ப்ராப்பரான ஸ்கொயர் பாடி, ஃபின் டெயில் அண்ட் ப்ராப்பர் நீட் ஃபுல் காக். ஓகே. எத்தனை ஃபிஷ் எடுத்து வந்து போட்டிருக்கீங்க? ஸோ டோட்டலா இன்னைக்கு 3 fish. 2 வந்து என் பேர்ல, இன்னொன்னு வந்து பாப்பா பேர்ல. இது எம்பரர் பையன் பேர்ல போட்டது. ஸோ பாசிபிளி த யங்கஸ்ட் கண்டெண்டர் இன்னைக்கு இவன் தான். ஓகே ஓகே. இதை நம்ம பார்த்த எம்பரர் நம்ம பார்க்கும்போது ஃபிஷ் கரெக்டா ஹெட் சைஸ் தான் இருந்திருப்பான். ஓகே. பழைய வீடியோ நான் கிளிப்பிங் போட்டு விடுறேன். சின்ன மீனா இருந்தால ஆமா, இன்னமும் கலர்ஸ் வரல. கம்ப்ளீட்டா புது என்விரான்மெண்ட், வாட்டர் டெம்பரேச்சர் எல்லாமே வேற. வீடியோல வந்து பேசுறப்ப சொல்லிருந்தீங்க லைவ் காம்படிஷன் வந்து எல்லாருக்குமானதும் கிடையாது, எடுத்துட்டு வந்து மீன் போட முடியாது. சென்னையில நடத்துறாங்க. இதுல நீங்க கொண்டு வந்து போடுறதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ்? ரொம்ப டிஃபிகல்ட்னா அங்க டான் டேங்க் தான். மீனால திரும்ப 3வது மீன் டான்ங்களா? ஆமா, 3வது மீன் டான். ஓகே. சோ இதுதான் லைவோட ஒரு பெரிய டிராபேக். சோ ஃபிஷ் வந்து ஃப்ரீயா டர்னும் பண்ண முடியல. பெரிய ஃபிஷ் 2 feet டேங்க் இல்லையா? ஆமா 2 feet, பட் வித் வந்து 1 feet தான். 1 feet. வீட்ல டானுக்கு என்ன ஃபிஷ் டேங்க்? அது 3க்கு 1.5. ஓகே ஓகே. சோ கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. இன்னும் கம்ஃபர்ட்டபிள் ஆகல, அதனாலதான் இன்னும் ப்ராப்பரா ஃபிளார் பண்ண முடியல அவனால. மூவ்மெண்டே இல்ல. சோ ப்ராபபிலி லைக் ஜட்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த பேரட்டை போட்டிருக்கும். ஜட்ஜிங் அப்ப ஆக்டிவா இருக்கணுமா? ஜட்ஜிங்க்கு முன்னாடி
ஓகே ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலா உட்காந்துட்டான் இல்லையா? சட்டிலா உட்கார்ந்தா ஸ்கோரிங் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமா, ஃபிஷ் வந்து அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகல, என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம்ல, இதான். ஓகே 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 ப்ரோ. இப்போ உங்க மீன் 3 காமிச்சிங்க. கொஞ்சம் எனக்கு என்னமோ எம்பரர் வந்து நல்லா செட்டில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எம்பரர் புது மீன் பேர் என்ன சொன்னீங்க? சம்மர். சம்மரோடவும் டானை விடவும் எம்பர் நல்லா ஃபீல் ஆகுது. எம்பரர் என்னன்னா ஒரு 2 feet டேங்க்ல வச்சு க்ரூம் பண்ணும். அதனால இது இட் லுக்ஸ் லைக் ஹோம். இவங்க எல்லாமே காம்படிஷனால 2 feet டேங்க் தான் இருக்கும். ஆமா, இல்ல நம்ம மீன் நம்ம வந்து ஆஃப் பண்றோம். யூசுவலா 2.5 3 feet கூட வைப்பாங்க டிபெண்டிங் ஆன் தி ஸ்பேஸ். ஓகே, இங்க வந்து இவங்களோட ஸ்பேஸ்க்காக they have fixed to 2 feet. இந்த ஃபிஷ்லாம் கூட பெரிய ஃபிஷ் தான் 1 feet மேல. ரைட் ப்ரோ, ரொம்ப நன்றி. ஈவினிங் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பா பாப்போம். எத்தனை கப்பு தூப்பீங்க? குடுக்கறத பொறுத்து. நான் ஜாஸ்தியா சொல்லிட்டேன். டிராஃபிஸ் பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த டிராஃபிஸ் காட்டவே இல்லையே, ஜட்ஜஸ் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ரிவீல் பண்ணல, நான் பாத்துட்டேனே. அதுக்குதான் ஒரு கரியர் யூடியூபரா எடுத்துறோம். ஜட்ஜிங் வந்து ஒவ்வொரு ஜட்ஜஸும் அவங்கவுங்க கையில ஸ்கோர் கார்டு வச்சுட்டு ஒவ்வொரு விஷயம் ஸ்கோர் பண்ணிட்டே போறாங்க. நம்ம அப்படியே அதே ப்ரோ ஃபிளாரிங் ஸ்டிக் கொஞ்சம் ஒரு சில ஆக்டிவா இல்லாம போயிடும் இல்லையா ப்ரோ? ஓகே, ஃபிளார் பண்ணி பார்த்து தான் பண்ணுவீங்க. இல்ல ஒரு சில ஃபிஷஸ், ஒரு சில ஃபிஷ் நல்லா ஸ்கோரிங் கொடுக்கணும், அதனால ஒரு பாயிண்ட் சும்மா இன்ஆக்டிவ் எதுக்கு. இதுதான் ப்ரோ நான் வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தேன். ஜிவில இது. ஆமா, ஓகே. சில்லர் கேட்டகரியில வந்திருக்க ஃபிஷ், சில்லர் நேம் தெரியல, ஆனா இது வெறும் கோட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. எல்லா ஜட்ஜஸையும் போய் நான் தொந்தரவு பண்ண முடியாது ப்ரோ. பாயிண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி எடுப்பீங்க, எதுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா? ஜிவி செல்லருக்கான ஒரு ஓகே ஸ்கோர் கார்டு, ஃபேஸ், மவுத், ஐஸ், கில்ஸ், ஏதாவது ஒண்ணு கூட டிஃபெக்டா இருக்க கூடாது. அதுக்கு மட்டும் தனியா ஒரு பாயிண்ட் இது. ஆமா, அது கம்ப்ளீட்டா கில் ஓபனா இருந்துச்சுன்னா இங்க அடி வாங்க பாயிண்ட் மைனஸ் ஆகும். அப்ப காக்காக ஓகே, பாடி அந்த ஷேப்புக்காக, கலர், ஓகே, ஃபினிஷ், டெயில் வந்து டேமேஜ் எதுவும் இல்ல, நல்லா இருக்கு, ஓகே, அதுக்கு ஒரு ஸ்கோர். ஓகே, அதனால சொல்றேன். அடுத்து ப்ரோ கோலிங்ஸ் அண்ட் மார்க்கிங்ஸ். ஓகே, இந்த ஃபிஷ்ல பாருங்க மார்க்கிங்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ இந்த மீனுக்கு வந்து அதெல்லாம் கூட தான் வரும் பாயிண்ட்ஸ். ஆமா, அதெல்லாம் கூட தான் வரும். அப்போ ஓவரால் இம்பாக்ட் அப்படின்னா ஓகே, ஓவரால் நம்ம லுக் வைஸ் நம்ம பார்க்கிறதுக்கு ஃபிஷ் எவ்வளவு அழகா தெரியுது, கண்ணு கனமா இருக்காது. கம்ப்ளீட்டா எடுத்து அது டோட்டலாக பண்ணிக்குவோம். டோட்டலா 80 ஃபிஷஸ், 80 ஃபிஷ்க்கு இப்ப நீங்க ஸ்கோர் பண்ணணும்ல? ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட்லாம் வந்து செக்ரிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல இப்ப எல்லா ஃபிஷஸ்க்குமே வந்து ஸ்கோரிங் கொடுக்குறோம். எல்லா ஜட்ஜஸும் எல்லா ஃபிஷ்க்கும் கொடுப்பாங்க, அதை கம்பைன் பண்ணிட்டு லாஸ்டா வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஓபன் கேட்டகரி மட்டும் உங்களுக்கு ஜட்ஜிங் இருக்காது. சரி ப்ரோ, நான் போய் மத்த ஜட்ஜை தொந்தரவு பண்றேன். தேங்க்யூ. நன்றி ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து உங்களுக்கு தெரியும் தெரியுமா? அவ்வளவு என்ன சொல்ற, அத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருக்கீங்க ப்ரோ. இருக்கேன், பட் ஆனா வந்து பாருங்க, அவருக்கே சின்ன பிள்ளைல இருந்து தெரியுமா? அவ்வளவு வருஷம் ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க. அப்பனா நல்லதா சொல்றேன் கெட்டதா சொல்றேன் தெரியும். நல்லதான் ப்ரோ சொல்றேன். கடைசியா சிஎஃப்ஏல உங்களை அங்க பார்த்தது வாலண்டியரா இருந்தீங்க இல்லையா? அட்மினா பார்த்த பரபரப்பா நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. 4 வருஷம் நடத்தணும். இப்போ ஜட்ஜா இருக்கு. ஓகே, இப்ப இது வரைக்கும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? ஒரு 10 ஃபிஷஸ் பண்ணிருப்பீங்களா? மோர் தென் 10 முடிஞ்சு. ஓகே, பார்த்த வரைக்கும் இது ஒரு விஷயம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு எதனா இருக்கா ஃபிஷ்ல? இல்ல, ஃபிஷ்ல எப்பவுமே வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ லைவ் காம்படிஷன்ல எப்பவுமே ஒரு டிஃபிகல்ட்டி ஒன்னு இருக்கும். ஓகே, நல்ல ஃபிஷ், சூப்பர் ஃபிஷ், நல்ல பொட்டன்ஷியல் ஃபிஷஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் ஆனா அந்த டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சோ ஆக்டிவா நல்லா ஃப்ரீயா சுத்தணும். நம்ம ஆக்டிவா இருக்கும். பட் மோரோவர் வந்து ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைவ் காம்படிஷன்றதுனால நேத்து தான் டிராவல் ஆகி வந்திருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட காம்பாக்ட் இருக்கும். ஓகே, சோ ஃபிஷ்ஷோட கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் ஆயிருக்கும், ஒயிட் பூப்ஸ் இருக்கும். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாம நேத்தே வந்து ஃபீட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ வந்து ஃபிஷ் இப்போ பார்க்கறதுக்கு மார்க் போடுறதை விட ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்றது அந்த ஒரு ஸ்கோப் வைஸ் தான் மார்க்ஸ் நாங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பொட்டன்ஷியல் வச்சு நாங்க மார்க்ஸ் வந்து பொட்டன்ஷியல் வச்சு அதான் ஃபிளாரிங் ஸ்டிக் வச்சு எல்லா ஜட்ஜஸ்மே அதனால தான் ஆமா அந்த டெக்னிக்ஸ் அதனால தான் யூஸ் பண்றோம். ஓகே, வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஜட்ஜுக்கும் ஜட்ஜோட க்ளோனுக்கும் தேங்க்யூ. ஸோ நம்ம கூட வந்து லக்கி நந்து ப்ரோ இருக்காரு. லாஸ்ட் இயர் காம்படிஷன்லேயே பார்த்துருந்தோம். நம்மள என்ன கலாச்சி விட்டாரு. இப்போ நான் வந்து பழி வாங்கி அவரை வந்து கலாய்க்க போறேன். சாப்பிட்டீங்களா ப்ரோ? நல்லா சாப்பிட்டேன். ஸ்கோரிங் மறைச்சிருங்க, காட்டக்கூடாதுல்ல. நீங்க அப்ப என்ன காமிங்க, நீங்க அதை காமிங்க. நான் எட்டி பார்த்துட்டேன். பாட்டிக்கு எனக்கு தெரிஞ்சவங்க மீன் வேற நான் பார்த்துட்டேன். ரைட், இந்த பாத்துங்க, எல்லாரும் பாத்துக்கோங்க. தெரிஞ்சவங்க மீன் சொல்லிட்டு என்கிட்ட வந்து இன்டைரக்டா சொல்றாங்கல மார்க் ஸ்கோரிங் வச்சு இப்படி காமிச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ரைட் ப்ரோ, கம்ஃபாஸ்ட் ஸ்கோர் பண்றீங்களா? ஆமா, கம்ஃபாஸ்ட்ல மெயினா இது வரைக்கும் எத்தனை ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்பதான் சாப்பிட்டோம், நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். ஏங்க நான் சாப்பிடல, நிறுத்துங்க. இது வரைக்கும் பார்த்ததுல
ஓவராலா எல்லா ஃபிஷ்லயுமே ஒரு விஷயம் கம்மியா இருக்கு அப்படின்னு எதனா ஃபீல் பண்றீங்களா இல்ல எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த தடவை நல்லா வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு தான் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். எல்லாமே நல்லா இருக்கா? ஆல்மோஸ்ட். ஓகே, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா சில டிராபேக்ஸ் இருக்கு சில ஃபிஷஸ்க்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் இனிமேட்டு மார்க் போடும்போது தான் அது தெரியும். ஓகே ஓகே, அப்ப ஜட்ஜிங் முடிச்சுட்டு கேட்கணும். முடிச்சாதான் தெரியும். சில கம்ஃபர்ட்ஸ் வந்து ஸ்பேஸ் இல்லாதனாலயா, ஆமா, அதோட ப்ராப்பர் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கு. ஸோ ஃபிளாரிங் ஸ்டிக் நாங்க யூஸ் பண்ணாம எல்லாமே மோஸ்ட்லி பெரிய ஃபிஷஸ் எல்லாமே டேங்கோட சைஸ்னால. சென்சு பொறுத்த வரைக்கும் சில மீன்லாம் அந்த பெல்லியோட இது இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்றது இனிமேட்டு தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஜென்சூஸ்க்கான அது பாடி ஷேப் அவ்வளோ முக்கியம் பார்க்கணுமா? பெல்லி இருந்தாலும் பாடி ஷேப்புக்குன்னு கொடுத்துருக்கும் போது நாங்க அதை பார்த்து ஆகணும். பார்த்தாகணும். அப்ப பெல்லி இருந்தாலும் பாயிண்ட்ஸ் குறையும். கண்டிப்பா குறையும். ஓகே, ரைட், தேங்க்யூ. ஆக்சுவலா இங்க டைனோ டில்லி இருக்காப்ல. ஸோ அவரோட ஜட்ஜிங்ல வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஆக்சுவலா ஈவெண்ட்டுக்கு இவர் தான் தமிழ்நாட்டுல நீங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஆக்சுவலா ரெப்ரசன்டேட்டிவோட வேலை என்னது ப்ரோ? ஸோ ஆன் ஃபீல்ட் அண்ட் ஆஃப் ஃபீல்டு. ஸோ ஆஃப் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது, ஆஃப் ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி ரேங்க் ட்ராக்ஸ். தமிழ்நாடு இந்த ஈவெண்ட்டுக்கான ஹெட் மாதிரி. ஹெட் மாதிரி, ஆமாம். ஓகே, ரைட், சரிங்க ப்ரோ. நான் இப்போ அவரை போய் தொலை பண்ணுறேன். டைனோ ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம சேனலில் வர்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஆமாம் நினைக்கிறேன். முதல் டைம் வந்திருக்கோம் நம்ம. ஆனால் உங்கள் ஃபார்முக்கு வந்திருக்கேன் நான். ஓகே, ரொம்ப அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆமாம்மா, நானும் முதல்ல இல்லை, நான் பெரிய ஐடியா இல்லாமல் வந்தேன். ஆனால் ஃபிஷ்ஷஸ் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அங்கே இருக்கிறது உங்கள் ஃபிஷ் தானே? பிரைஸ் அது என்னன்னு வந்து நீங்களே காமிக்கிறீங்களா? ஜட்ஜிங்காக இங்க வந்திருக்கீங்க, அதே மாதிரி இங்க இருக்கிற மீன்லாம் கம்பீட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இது என்ன வித்தியாசமா ஃப்ரைஸ நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஆக்சுவலா உங்க ஃபார்முக்கு வந்திருந்தேன், அப்பயே இதோட குட் லெட்டஸ் பேரண்ட்லாம் பார்த்திருந்தேன். அட்டகாசமா இருந்துச்சு, எஃப்ஒன்ஸ் எல்லாமே. உங்களோட விதமே வித்தியாசமா இருந்துச்சு. மிரண்டு போயிட்டேன் நான் ஃபார்முக்கு வந்தப்ப. ஸோ இப்ப இங்க ஏன் இது நம்ம ஹாபிஸ்க்காக கிவ்அவேக்காக கொண்டு வந்திருக்கோம். கிவ்அவேக்காக? கண்டிப்பா. இது வீஜாங்களா குட் லெட்டஸா? வீஜா ஹைபிரிட்லயே வந்து பாத்தீங்கன்னா குட் லெட்டஸ். வீஜா ஹைபிரிட்ல குட் லெட்டஸ். ஓகே ஓகே, கிவ்அவேக்காகவா? ஆமா. 20% வந்து செலக்ட் பண்ணி ஃப்ளோரான்ல வந்து இப்ப இந்த கம்ஃபா, ஜிஜி அதுலதான் நிறைய வளர்க்குறாங்க. ஆர்வோன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் வளர்க்குறது அதுதான். அந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்துட்டு வராம ஏன் இது வித்தியாசமா குட் லெட்டஸ்? ஆக்சுவலா வந்து இந்த கம்பா வந்து வர அடிப்படையே வந்து பாத்தீங்கன்னா வீஜா தான். வீஜால இருந்து வர்றோம், அதான் எங்க இருந்து வருதுன்றது உங்களுக்கு தெரியணும். அப்பதான் அதுக்கான வேல்யூ வந்து இன்ஸ்டாட் பையா இருக்கும். அதனால நான் ஓகே. யூஸ்வலா ப்ரோ என்ன வந்து ஃப்ளவரானை தாண்டி இந்த வீஜாஸ் எக்ஸைட் பண்ணதில்லை. உங்க ஃபார்ம்ல குட் லெட்டஸ் என்ன எக்ஸைட் பண்ணுச்சு. இது வந்து வாங்க முடியாத ஆப்வியஸ்டுக்கு தரணும்னு எடுத்து. கண்டிப்பா. ஓகே ஓகே, என்னாலே வாங்க முடியாது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கு. ஹாபி இன்னும் க்ரோ பண்ணுங்க. அதுதான் இந்த குட் லெட்டர்ஸ் வீஜாஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றனால எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா கண்டிப்பா. சூப்பர் ப்ரோ, போய் ஜட்ஜிங் பாருங்க, ஸ்கோர் பண்ணுங்க. நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏஓடி 3 வருஷம் நல்லா 3 வருஷம் முன்னாடி உங்க ஜெயண்ட் ஃபார்ம் கண்டிப்பா ஜெயண்ட்ஸ் வச்சு பீட் பண்ணி அப்ப பார்த்தது. இப்ப கரெக்டா இங்க என்னென்ன ப்ரோ வச்சிருக்கீங்க? ஃபுல்லா பாத்தீங்கன்னா 3D பிரிண்டட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஃபுல்லாவே டிசைன் பண்ணி 3D பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணதுங்களா? நம்ம பிரிண்ட் பண்ணோம். பிரிண்டர் வச்சிருக்கோம், பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணது. அதை தாண்டி முன்ன வச்சிருந்த பெட்டா ஃபார்ம் எல்லாம் இருக்குங்களா? ஃபார்ம்ல ஷாப்பா இருக்கு. இப்போ வந்து ஜெயின் பீட்டர்ஸ் வந்து முன்னாடி வந்து நம்ம ஃபார்ம்ல பிரீட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் டைம் இல்லாத காரணத்தினால. அப்ப இன்னொரு பிரீடரும் இம்போர்ட் ஆயிட்டீங்க. ஆப்வியஸ்லி அப்படிதான். என்னங்க ப்ரோ இது? சரி ரைட் ப்ரோ, இப்ப ஈவென்ட்டுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. ஆமா, ட்ராஃபி ஸ்பான்சர் பண்ணிருக்கோம். ட்ராஃபி ஸ்பான்சர், சூப்பர் ப்ரோ. ரைட், இப்போ இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்றீங்களா? பாத்தீங்கன்னா ஃப்ளோரான் கீச்செயின் ஒன்னு. நெக்ஸ்ட் ப்ரோ ஃபிளாரிங் ஸ்டிக், இது எல்லாமே நீங்க 3D பிரிண்ட் பண்ணி எல்லாமே 3D பண்ணுங்க. ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது எல்லாமே. எல்லாமே பெயிண்ட். சூப்பர். என்ன பிரைஸ் ப்ரோ வருது? இதெல்லாம் 250 இருக்கும். 250. நீங்க பெட்டா பண்றதால தெரியுது. மார்பிள் டாட்டா? மார்பிள் டாட். இது ப்ரோ இது காம்போ, ஒரு காமிக்கல் கேரக்டரும் ஒரு ஃப்ளோரான் கீச்சன் ரெண்டும் சேர்த்து வந்து 2A. காமிக்கல் கேரக்டரா? ஓ, ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன். டூத்லெஸ். என்னங்க எல்லாரையும் கவர் பண்ற மாதிரியா? சரி, பசங்களாம் வருவாங்கல்ல, சின்ன பசங்க. ஏங்க எனக்கு பிடிக்குங்க அது. அதான் இதுக்கு ப்ரோ இது வந்து கேஸ்டல் பீட்டா கேஸ்ட் அதை பண்ணிருக்கேன் பாரு. ஓ ரைட், ஸ்லாப்பிங் பண்ணிக்கலாம். ஆமா,
இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? கண்டிப்பா ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். How to train your dragon. ஓ அதுல வெள்ளையும் வெள்ளை Female. நைட் ஃபியூரி லைட் ஃபியூரி எதுக்கு ஒய்ஃப் விடணும்னு 2 பேர் பேரா இருக்கும். இதுங்க ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா டனல். இது எல்லாமே பெட்டாஸ்க்கு சம்பந்தமான சம்பந்தமானதான். நம்ம பெட்டா ரொம்ப பிடிக்கும். ஓகே உங்களுக்கு என்னென்ன ஒரு ஆபியஸ்டா தேவைப்படுமோ அந்த அது எல்லாமே பண்ணுது. ஓகே இதெல்லாம் ஃப்ளோரான் ஃபைட்டர். ஃபிளாரிங் ஸ்டிக் ஃப்ளோரானுக்கு இருக்கா? இதே ஸ்டிக்கா போட்டு கண்டிதான் போதும். இதுல ஸ்டிக் போட்டு கட்டிதா வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம டிராஃபியோ நீங்க டிராஃபி எடுக்க தானே போறீங்க வீடியோ. பெட்டாஸ் ரொம்ப அழகா அதை திருப்பி வச்சாலே உங்க ஃப்ளோரான் முறைக்கும். இது என்ன காஸ்ட்? அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு. 220. 220. ஓகே அதேதான். அதெல்லாம் தாயில ரெடி பண்றது. இது வந்து இவர் கையால ரெடி பண்ணது. இதெல்லாம் வாங்கி சப்போர்ட் பண்ணாதான் இங்க நிறைய பேர் ரெடி பண்ணுவாங்க. நமக்கு சீப்பா இன்னும் கிடைக்கும். எனக்கு சொல்ல சீப் கமிஷன் வந்துரும் வாங்கிடுறேன். ரைட் எதனா விட்டேன் அதோ இதை வச்சுட்டேன். இதுதான் கார்த்திகா பெஸ்ட் வந்து சின்ன வச்சுக்கலாம். இது நீங்க பண்ணதுங்களா இல்ல நீங்க 2K டிசைன்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிள் தான். ஓகே அத பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. அத பிரிண்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். நம்ம டிசைன் அதுவே பண்றதா நம்ம கஸ்டம் பண்ணுவோம். இருக்கிற டிசைன் வந்து எடிட் பண்ணி மாத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் ஓனா சில அதெல்லாம் இது பண்ணிருக்கேன். அது நீங்க டிஸ்ப்ளே பண்ணலாம். காருங்களா? இந்த ரோது பாருங்க. ஓ ப்ரோ இதெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எல்லாத்துலயும் ஒண்ணு நான் வாங்கிட்டு போறேன். இத போட்டுருக்கு. பீட்டா ப்ரோ ரொம்ப நன்றி. நீங்க கஸ்டமரை பாருங்க. நான் எதையுமே எடுத்துட்டு போல ப்ரோ. அது கொடுங்க. ஸ்டால்ல இருந்து வாங்கினது இதுதான். பெட்டாஸ் ரொம்ப பிடிக்கும். இதுல மார்க்கிங் நல்லா டீட்டெயிலா போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது ஒரு குட்டி ஸ்டாச்சு மாதிரி வாங்கியாச்சு. அழகா அப்படி நிற்கும். ஒரு ஃபிஷ் டேங்க் மேலேயோ இல்லை ஒரு டேபிள்லையோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிளாரிங் யூஸ் பண்றதுக்காக இந்த கீ செயினும் அப்புறம் இந்த டிராகன் ஸோ ஒரு காம்போ செட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பென்சிலாக ஃபிளாரிங் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பென்சிலாகவே இதை யூஸ் பண்ண போகிறேன். பெட்டாஸ்க்கானது. அது நான் பென்சிலாக யூஸ் பண்ண போகிறேன்னா யாருக்காச்சும் பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு பென்சிலுமே வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் ஸ்டால்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஈவெண்ட்டுக்கான ட்ராஃபீஸ் வந்து இங்கே இருக்கு. இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சது. 3D பிரிண்டடு. ஹாபியில் இருக்க ஒரு நபர் தான் பண்ணியிருக்காப்புல. யார் ப்ரோ பண்ணா? அவரு நான் தான் நினைக்கிறேன். இன்னமும் வந்து இங்க ஸ்டிக்கரிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம ரமேஷ் அவர் AOT அவர் தான் வந்து பண்ணிருக்காரு. டிராஃபி ஸ்பான்சர் இல்லையா? இந்த பெயிண்டிங் இதுல பண்ணிருக்கிறதுலாம் எப்படி ப்ரோ? இல்ல ஜி இது வந்து முன்னாடியே வந்து டிசைன்ல வந்து இருக்கும். அந்த டீடைலிங் வந்து டிசைன்ல இருக்கும். ஓகே மேல வந்து நம்ம வந்து கோட் பண்ணிருக்கோம். ஓகே இந்த இப்ப ஆன்லைன்ல எனக்கு டிசைன்லாம் கிடைச்சிரும் நீங்க. ஆனா ஃப்ளோரான் கிடைக்காது. அது எப்படி அப்படினா? இல்ல ஃப்ளோரானுக்கும் ஆன்லைன்ல டிசைன்ஸ் இருக்கு. இருந்தா நம்ம லைட்டா வந்து ஆல்டர் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஓகே செம அழகா இருக்கு ப்ரோ. கலரேஷன் அது எல்லாமே நீங்க தான் டிசைட் அதெல்லாம் நான் டிசைட் பண்றது. ஓகே ஓகே நம்ம என்ன பண்ணிரணும் சம்திங் சி டிராஃபி ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு ப்ரோ. டேய் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒன்னு கேக்குறாங்க. இதுல எதனா நீங்க பண்றதுல டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்ல அதான் அந்த டிஃபிகல்டிஸ்னா மவுண்ட் பண்றது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா இதுக்காக பிரிண்டிங்ல ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம் வரல. என்ன ஆகும்னா பிரிண்டிங்ல என்ன ஆகும்னா பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா லேயர் மாறிடும். கரண்ட் போச்சுன்னா ஒண்ணு. அதே மாதிரி ஃபிலமெண்ட் வந்து கோல்டான ஒரு இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் ஜாஸ்தியாகி நூல் நூலா வர ஆரம்பிச்சிடும். ஒழுங்கா வராது. அது இந்த மாதிரியான சேலஞ்சஸ் தான் ரெகுலர் 3D பிரிண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் அதே மாதிரி ஒரு பிரிண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 6 hours எடுக்கும். ஒரு பிரிண்ட்டுக்கு 6 hours. சைஸை பொறுத்து மாறும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 hours ஆச்சு. கிராண்ட் சாம்பியன் 20 hours ஒரு பிரிண்ட் முடியறதுக்கு. சும்மா கரண்ட் போயிடுச்சுன்னா முடிஞ்சது அவ்வளவுதான். ஸோ பேட்டரி பேக்கப் இருக்கு. இருந்தாலும் வந்து சேலஞ்ச் தான் அது. ஓகே ஆமா 20 hours ஆகும் ஒரு பிரிண்ட் ஆகும். ஆனா எனக்கு இந்த டபுள் கலர்ல வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப F2 கம்ஃபா தெரியுது. எல்லாமே கம்ஃபா தானே? இல்ல எல்லாமே கம்ஃபாலாம் கிடையாது. ஓகே ஓகே
அந்த சென்சுலாம் போடல, நார்மல் SRD தான் அது. SRD அது சென்சு கம்பாஸ்ல ஒயிட் மிச்சம் எல்லாத்தையும் ஆரஞ்சு ரெட் மாதிரி. எல்லாரோட கிரியேட்டிவிட்டிக்கு என்னென்ன தோணுதோ, பெயிண்ட் எது இருக்கோ, எதை நான் தொட்டு இருக்கணும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுறோம். ஓபன் கேட்டகரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டிக்கரிங் பண்றீங்களா? ஆமா, ஸ்டிக்கர். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பாப்போம். நம்ம ஆர்கனைசரை வந்து இன்னைக்கு கையிலேயே பிடிக்க முடியல. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக மெடல்ஸ் பிரிச்சுட்டு இருக்காரு. மெடல்ஸ் யார் யாருக்கலாம் ப்ரோ? ப்ரோ மெடல்ஸ்க்கு வந்து மீன் போட்ட எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே மெடல்ஸ். சர்டிபிகேட் பிளஸ் பார்ட்டிசிபேட் மெடல் எதுமே உண்டு. யார் வந்தாங்க யூடியூபர்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மட்டும் மெடல்ஸ். ஓகே, சரி, ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ போச்சு ஈவென்ட்? ஈவென்ட் நல்ல சூப்பரா போச்சு ப்ரோ. நான் தான் சொல்லணும் எப்படி போச்சுன்னு. ஆமா ப்ரோ, நீங்க தான் சொல்லணும், நானும் சொல்லலாம். ரைட், நல்லா எல்லாமே போச்சு. சூப்பரா. ஓகே, இன்னும் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. ஆமா ப்ரோ. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ப்ரோ எனக்கே தெரியாது ப்ரோ. ஜட்ஜஸ் கையில கொடுத்தாச்சு ப்ரோ, ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடியா சர்டிபிகேட் கூட எனக்கு தெரியாது, பிரிண்டிங் ஆயிட்டு இருக்குது. எனக்கே வந்தாதான் தெரியும். வந்தாதான் தெரியும். ஓகே, வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதனா ஒரு கான்ட்ரவர்சி வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோ ஈவென்ட், அதாவது ஃப்ளோரான காம்படிஷனால கான்ட்ரவர்சி இல்லாத காம்படிஷன் கிடையாது. ஓகே, அது தெரியல ப்ரோ. பாப்போம். இந்த ஈவென்ட் டேக்கிள் பண்ண என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? டேக்கிள் பண்ண என்ன பண்ணலாம், அடுத்த ஈவென்ட்டை பத்தி பேச வேண்டியதான். ரைட் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் இந்த ஈவென்ட்ல மீன் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்களோ, திரும்ப கிடைக்கலையா திரும்ப அடுத்த ஈவென்ட்டுக்கு இன்னும் நல்லா. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ப்ரோ. ஒண்ணு, இந்த ஓபன் கேட்டகரியில இன்னும் கொஞ்சம் டேங்க்ஸ் அதிகமாக்கி அடுத்த டைம் அதை வச்சுக்கோங்க. கண்டிப்பா ப்ரோ, அது என்னைக்குமே நிறுத்திடாதீங்க. கண்டிப்பா ப்ரோ. இன்னொன்னு, ஹோம் பிரீட் கேட்டகரி வந்து ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஹோம் பிரீட் கேட்டகரி கொண்டு வரதுல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. என்னன்னா இந்த டைம்ல ஹோம் பிரீட்ல மீன் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இருக்குனாலும் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் நீ தனியா கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஹோம் பிரீட்ஸ் அவ்வளவு பேர் பண்றாங்க, அவங்க போடல ப்ரோ. போடுவாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் நம்ம வந்து பண்ணுங்க, ப்ரீடிங் பண்றவங்க எல்லார்ட்டையும் ஒரு தனியா ஒரு மீட்டிங் ஒண்ணு வச்சுட்டு கண்டிப்பா அதையும் பத்தி பண்ணிடலாம். சரிங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. கேட்டகரி கொடுக்குறோம். நீங்க இத பிரிச்சு வைங்க. ஆமா ப்ரோ. இல்ல எதாச்சும் யாராச்சும் எடுத்துட்டு போயிட போறாங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரேன் நானு. ப்ரோ எல்லா விஷயத்துக்கும் வரணும். இப்ப சாதாரணமா நம்ம தான் வந்து அனிமல் கிங்டம்லயே வந்து மேல சொல்லுவாங்க. அந்த அனிமல் கிங்டம்ல இருக்கு நம்மளுக்கே வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபுட் பேலன்ஸ் டயட்டுங்கிறது இது வரைக்கும் டிசைன் பண்ணது. அது இருக்கக்கூடிய கலர்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காட்டும், கொஞ்சம் காட்டும். அது செல்லர் பாயிண்ட்ல கிடைக்கும். ஆப்வியஸ் எதுக்கு அதை பண்ணி பார்க்கணும்? அது வேணும்ன்றாங்க சார். அது வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அது பண்றது நல்லது கிடையாது. அதாவது பேரட்ல விடாம ஃபீமேல் வெட்டுன்னு சொல்றீங்க. எந்த ஸ்டேஜ்ல கேக்குதுங்களா? கேக்குது. எல்லாரையும் தேவையில இருக்கு. வெளியே இருக்கீங்க, நீங்க முன்னாடி இருக்கீங்க. முதல்ல சொல்லணும்னா முஸ்தபா காம்படிஷன் சென்னையில வராதான் 1 வருஷம் வெயிட் பண்ணிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் நடந்து 2 வருஷம் ஆச்சு. அத ஒரு விஷயத்த இனிஷியேட்டிவா எடுத்து ஒரு 1.5 மாசம் முன்னாடியில எல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நடக்காதுன்னு சொல்ற ஒரு விஷயத்த நடத்தி காமிப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கே அவருக்கு கை தட்டலாம். இங்க கை தட்டலே வர மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் மூமெண்ட் ஒரு காஃபி தராங்க, கொஞ்சம் கை தட்டீங்கன்னா சந்தோஷம். So something which is out of the group. So traffic hobbies. இவ்வளவு தூரம் ஆன்லைன்ல ரீச் ஆகி இவ்வளவு தூரம் மக்கள் வந்ததுக்கு காரணமான இந்த 2 சப்போர்ட்டிங் டூல். Thank you. Title sponsor of the event, Your Choice Aquarium. Kamfa category, Jack Mahesh. Kamfa Harvest உடைய first place மணிகண்டன். இப்ப ஜிசி கிராண்ட் சாம்பியன், அதாவது இந்த ஈவென்ட் உடைய கிராண்ட் சாம்பியன். அந்த ட்ராஃபி, சர்டிபிகேட், மெடல்ஸ் கிராண்ட் சாம்பியனுக்கு கொடுக்கறதுக்கு we would call upon all the judges on dais. Lucky Nandwana,
பஜாஜ் பிவி டைனோ. யாரா இருக்கும் கிராண்ட் சாம்பியன் சொல்லணும் பார்க்கலாம். யாரா சொல்லுங்க. வின்னர் ஆஃப் த ஈவென்ட், அதாவது கிராண்ட் சாம்பியன். ஸோ ஜட்ஜஸ் சொல்லிடலாமா? கிராண்ட் சாம்பியன் வந்து that was the best அந்த கிராண்ட் சாம்பியனை செலக்ட் பண்றதுக்கே போடாத பாடுபட்டுட்டோம். ஏன்டா வந்தோம் ஆயிடுச்சு. ஒரு வீடு பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு கம்மியே இல்லை. இட்ஸ் லைக் வெரி கன்ஃபியூசிங். ஃபைனலா அந்த ஒரு 4 மீனை செலக்ட் பண்ணி அப்புறம் 3 ஆக்கி அப்புறம் 2 ஆக்கி அதை செலக்ட் பண்றதுக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க. சரி, summer. So the grand champion of the event is summer. So I would request everyone to stand and applaud. So the grand champion of the event is Fisher Summer. It's a Kamfa and the owner is Kumaresh. இப்போ வந்து ஸ்கோரிங் முடிஞ்சுக்கு வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனே முடிஞ்சிருச்சு. கிராண்ட் சாம்பியன் வந்து சம்மர் குமரேஷ் அவரோட மீன் வந்து வின் பண்ணிருக்கு. அதை தாண்டி பார்த்தா அஜி அவரோட ஃபிஷ்ஷுமே வந்து வின் பண்ணிருக்கு. அவர் ஒரு ஜிபி போட்டிருக்காப்புல. எந்த ஃபிஷ்ன்றது நான் பார்த்தேன், இப்போதான் செக் பண்ணேன். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம சேனல்ல வந்ததுல அவங்க 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எக்கச்சக்க ஆப்வியஸ்ட் அண்ட் செல்லர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பெருசா வந்து நான் அந்த கவரேஜ் பண்ணல பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். லாஸ்ட் டைமே இன்ட்ரெஸ்ட் நீங்க காட்டல, அதனால நான் இந்த டைம் கவர் பண்ணல. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வந்து ஜாலியா சந்தோஷமா வந்து எல்லாருமே வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி சர்டிபிகேட்ஸ் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வின்னர்ஸ்க்கு வந்து அவங்கவுங்க ஃபிஷ்ஷை வந்து சர்டிபிகேட்ல போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு அது. அதனால கொஞ்சம் டிலே ஆகி இழுத்து பிடிச்சி எல்லாமே வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வேலை போயிட்டு இருக்கு. ஸோ ரெடியாக வந்து அவங்க பேக்கிங் வச்சிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்தாங்கன்னா டக்குன்னு ஆக்சிஜன் பிடிச்சி ஈவெண்ட்ல இவங்களே வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ஃபா கேட்டகரியில் வின்னர். ஓகே, இவன் தான் கம்ஃபால வின்னர். உங்க பேரு ப்ரோ? மணிகண்டன். எடுத்துட்டேன்னா என்ன சைஸ்ல இருந்து ப்ரோ ப்ரூம் பண்றீங்க? 2 இன்ச் வாங்குனீங்க. சூப்பர். ரைட். 2 ஒன்னு கிராண்ட் சாம்பியன். ப்ரோ இது வந்து செகண்ட் அதான் ரன்னர் கம்ஃபா. செகண்ட் ரன்னர் கம்ஃபா. இந்திரஜித் வந்து தேர்ட் செகண்ட் ரன்னர். ஓகே. ஸோ இப்போ நான் ஒன்னு கேட்பேன். எஸ், ஒண்ணுதான் கேட்கணும். ஓகே. டான் இருந்தா சம்மர். ஓகே. ஏன் டானை தாண்டி சம்மருக்கு கிராண்ட் சாம்பியன்? ஆக்சுவலா டான் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. டேங்க் ரொம்ப சின்னது, திரும்பவே முடியல. அதனால அதை பேக் பண்ண சொல்லிட்டோம். ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. மூவ்மெண்டே இல்ல. டானோட சம்மரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நல்லா இருந்ததுனால லைக் both were like competing toe to toe. Fish பெருசு, திரும்ப முடியல. அது more than a feet. ஓகே. சோ ஜட்ஜஸ் தான் அத சொல்லணும். என்ன ஆச்சுன்னு. ஏன் ஜட்ஜஸ் சொல்லுங்க. எல்லா ஜட்ஜஸும் இங்க தான் இருக்காங்க. பட்டெக்ஸ் மீன் ஒளியில இருங்க. இதுக்கு முன்னாடி அந்த மீன் எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் அதை அனலைஸ் பண்ணிருக்கணும். அதை நான் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த மீன் அப்படிதான் மாறி சொல்லுது எனக்கு. வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு அந்த மீன் எந்தெந்த மீன் வந்ததோ, இப்ப கூட நாங்க அங்க நின்றுட்டு எந்தெந்த மீன் வின் பண்ணிச்சோ ஒருத்தவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அது எந்த மீன் தான் பாத்துட்டு இருந்தோம். ஓகேவா? நாங்க என்னென்ன கண்டிஷன் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் ஜட்ஜிங் பண்ணோமே தவிர அது யாருது இவங்க இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிருக்காங்களா அதெல்லாம் எதுவுமே பார்த்ததில்ல. இதுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைய ஒரு கான்வர்சேஷன் வச்சுதான் நாங்க இதெல்லாம் பண்ணோம். ஸோ நீ கேட்குற கொஸ்டின் வந்து மாட்ட மாட்டோம். ஜட்ஜஸ் வந்து நமக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. எப்படியும் அடுத்த வருஷம் அவங்க ஃபார்ம்க்கு நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வைக்கிற வலிக்கிருச்சு கண்ணாடி வலிக்கிருச்சு. அப்பயே நீ சொன்னது முன்னாடி, நான் சொன்னது பின்னாடி. வலிக்கிச்சுங்கல்ல விழாது. நீங்க வலிக்கிச்சுல பிரதர். நீங்க 3 பேருமே வந்து செல்லர் கேட்டகரியில ரன்னர் அப், வின்னர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கீங்க. நீங்க 3 பேருமே செல்லர்ஸ், ஃப்ளோரான் செல்லர்ஸ். என்னென்ன கேட்டகரிஸ்? ஜிசியா கம்ஃபா எதுல வின் பண்ணிருக்கீங்க? ஜிசி செல்லர், ஜிசி ஹாபிஸ்ட், அப்புறம் ஜிசி ஹாபிஸ்ட்ல தேர்ட் ரன்னர் அப். கையில பத்தாது, அதான பார்த்தேன். ரைட். உங்க ஷாப் நேம்? ஏஜிஆர் அக்வாட்டிக்ஸ், எம்ஆர்எம் அக்வாட்டிக்ஸ்.
ரெண்டு ஓகே. ரெண்டுமே. உங்க பேர் கௌதம்? என் பேர் கௌதம். நான் வந்து ஒரு ஹை கிரேட் ஃபிஷ் தான் பண்றேன். பிபி பிளட் லைன் சொல்லிட்டு வேர்ல்ட்லயே பெஸ்ட் பிரீடர். அந்த பிபி பிளட் லைன் இந்தியால என்கிட்ட ஒண்டி தான் வரும், வேற யார்கிட்டயும் வராது. ஓகே. பிபி மட்டும் எக்ஸ்க்ளூசிவா எடுத்து பொசவி ஃபிஷ். யா ஓகே ஓகே. நீங்க பிரதர்? செல்லர். செல்லர் கேட்டகரியில செகண்ட் ரன்னர் அப். நீ செல் பண்ற ஃபிஷ் உங்க அக்வேரியம் நேம்? ஃபுல் சப்போர்ட் இவர் தான் அண்ணன். ஓகே. ஆமா சார் ஆமா, வீட்ல நானும் ஃபார்ம் வச்சிக்கிறேன். நல்லா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சரி. நான் வந்து பாத்தீங்கன்னா கம்பாஸ் செல்லர்ல ரன்னர் அப், அப்புறம் செஞ்சூர்ல ரன்னர் அப். ஜிசிலயும் போட்டீங்க? ஆமா. ஓகே. ரெண்டு கேட்டகரியிலயும் ஒவ்வொரு டிராஃபியை தூக்கியாச்சு. ஆமா. சூப்பர். அத டிராஃபி பேக் பண்ணி பத்திரமா வச்சிட்டீங்க? அதெல்லாம் கிளம்பியாச்சு. ஓகே. உங்க ஃபிஷ் இருக்குங்களா? இல்ல சர்டிபிகேட்ஸ் இல்ல, எல்லாம் கொடுத்துட்டீங்களா? சூப்பர். எஸ்ஆர் அக்வாரி. ரைட் பிரதர், வாழ்த்துக்கள். எல்லாம் முடிச்சாச்சு, கிளம்பிட்டேன். வீடியோ எந்த மாதிரி வந்திருக்குன்னு தெரியல. கிளிப்பிங்லாம் வந்து கண்ணா பின்னான்னு எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய நடக்கிறதுக்கு உதவுங்க. மீன் போட்டு நேரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். காம்படிஷன்னா வின்னிங்னு கிடையாது, அவங்க ஃபிஷ்ஷை வந்து எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுங்க. ரைட், கிளம்புறேன்.